தற்போது 19 வயதிற்குட்பட்டோர்கான ஆசிய கோப்பை 50 ஓவர் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. கிடைக்கும் பந்துகளை எல்லாம் பவுண்டரிக்கும் சிக்ஸரும் அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினால் சாதனைகளுக்கு சொந்தக்காரராக முடியாது. வைபவ் சூரியவஞ்சியும் அந்த ரகம் தான். எல்லா பந்துகளையும் எல்லை கோடுகளை தாண்டச் செய்து சாதனையை அடைய வேண்டும் என்ற நோக்கில் விளையாடுவது போல இருக்கிறது. இந்திய அணிக்கு தீர்வாவதற்கு முன்பே இரட்டை செஞ்சுரி அடிக்க வேண்டும் என்ற பயங்கர பசியில் இருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. 10 ரன்னில் அவுட் ஆனாலும் 170 ரன்களில் அவுட் ஆனாலும் அவரால் அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. இந்திய மற்றும் மலேசியா அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் இந்திய அணி வீரர்கள் எதிரணி பந்து வீச்சை அடித்து நொறுக்கினர். வைபவ் சூரியவன்ஷி 50 ரன்கள் அதிரடியா அடித்து ஆட்டம் இழந்தார். வேதாந்த் திரிவேதி 90 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அபிக்யான் அபிஷேக் குந்து என்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் அதுவும் நடுவரிசை வீரர் ஒரு சிறப்பான அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். 125 பந்துகளில் 17 பவுண்டரிகள் 9 சிக்ஸஸ் அடித்து 209 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். நடுவரிசை வீரர் இரட்டை செஞ்சுரி அடிப்பது என்பது அரிதான விஷயம். இந்த போட்டியில் இந்திய இளம் வீரர்கள் 50 ஓவர்களில் 408 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தனர். மலேசியா அணி 93 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 315 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்திய அணி வீரர்கள் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். எல்லோரும் வைபவ் சூரியவஞ்சி என்று எதிர்பார்த்த நிலையில் அபிக்யான் அபிஷேக் குந்து என்ற இளம் வீரர் இரட்டை செஞ்சுரி அடித்து அவர் பக்கத்தில் கவனத்தை திருப்பி இருக்கிறார். எதிர்கால இந்திய அணியில் இவர்கள் எல்லாம் விளையாடப் போகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சற்று பதற்றமாக தான் இருக்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.